சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தையல் பாடம் 29. இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்க போவது என்னன்னா, ஒருத்தர் வந்து ப்ளவுஸ் தைக்க நமக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த அளவோட அவங்க கேட்குறது என்னன்னா, இடுப்பு சைடில் சுற்றளவு அவங்க வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து கூட வைங்க, இல்லை 2 இன்ச்சஸ் கூட வைங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ளவுஸோட அளவு வந்து 36. நான் வந்து 38க்கு இந்த அளவை வச்சு நான் 38 சைஸ் வந்து கட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம். தான் நான் கட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இதற்கு வந்து சில்க் ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ப்ளவுஸு. இதில் வந்து லைனிங் கொடுக்கணும். நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைனிங் வந்து இதே மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். 36 சைஸுக்கும் 38 சைஸ்க்கும் 2 இன்ச்சஸ் வித்தியாசம் வரும். அதாவது 2 இன்ச்சஸ் இது வந்து கம்மியாக இருக்கும். அந்த 2 இன்ச்சஸை தான் நம்ம சைடில் கொடுத்து 36 38 ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கையை வந்து அளந்துக்கலாம். 2 மடித்து 4 போட்டுருங்க. இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதுனால கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டிங்கன்னா போதுமானது. நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து கீழே ஸ்டிச் பண்ணி திருப்பி நம்ம தைக்க போகிறோம். அதனால் கீழே வந்து 1 இன்ச்சஸ் தேவையில்லை. நான் ஒரு 1/2 இன்ச்சஸ் வைக்கிறேன். இந்த இடம் வந்து 1/2 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுட்டு நீங்கள் இப்படி லென்த்து வச்சுக்கோங்க. லென்த்து இதே அளவுனா தச்ச அளவுலேருந்து 1 சென்டிமீட்டர் மேலே வச்சிடுங்க. கை இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹாமுல எடுத்து விடுங்க. எந்த இடம் வருது அதை அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 2 இன்ச்சஸ் இங்கே வருது. இங்கேருந்து 2 இன்ச்சஸ் இந்த கையை வந்து அகலமாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நீங்கள் 2 இன்ச்சஸ் வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் நம்ம அளந்தாச்சு. ஸ்லாண்டிங் லைனாக இந்த பக்கம் எனக்கு வந்து இது நான் வந்து 1 இன்ச்சஸ் வந்து லூஸ் விடுறேன். 1 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 10 இன்ச்சஸ் இருக்கா. ஸ்லாண்டிங் லைன் போட்டு சென்டர் பாயிண்ட் 5 1 to 5ல சென்டர் எடுத்து மேலே 1 சென்டிமீட்டரும் 5 to 10 சென்டர் எடுத்து கீழே 1 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடம் வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை இப்படியே கொண்டு வந்து இதில் டச் பண்ணி இதை இப்படி கர்வ் பண்ணி இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சஸ் நான் டாட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் டச் பண்ணி இப்படி கர்வ் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து இங்கே வந்து மேடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு அங்கே வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதனால அது வந்து 1 இன்ச்சஸ் ஃப்ளாட்டாக நம்ம கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காரும் ஷோல்டரில். இது வந்து நூலாக வருங்க. இந்த சில்க் காட்டன்றதுனால அதில் வந்து நூல் வரும். அதை வந்து சமமாக கட் பண்ணிட்டு லைனிங் கொடுத்துட்டிங்கன்னா நூல் வராது. இங்கே வந்து 10 இன்ச்சஸ் இருக்கா. ஸ்லாண்டிங் லைன் போட்டு சென்டர் பாயிண்ட் 5 1 to 5ல சென்டர் எடுத்து மேலே 1 சென்டிமீட்டரும் 5 to 10 சென்டர் எடுத்து கீழே 1 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடம் வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை இப்படியே கொண்டு வந்து இதில் டச் பண்ணி இதை இப்படி கர்வ் பண்ணி இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க.
1 inches நான் டாட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் டச் பண்ணி இப்படி கர்வ் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து இங்கே வந்து மேடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு அங்கே வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதனால அது வந்து 1 inches ஃப்ளாட்டாக நம்ம கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காரும் ஷோல்டரில். இது வந்து நூலாக வருங்க. இந்த சில்க் காட்டன்றதுனால அதில் வந்து நூல் வரும். அதை வந்து சமமாக கட் பண்ணிட்டு லைனிங் கொடுத்தீங்கன்னா, லைனிங் கொடுத்துட்டிங்கன்னா நூல் வராது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த வளைவு வந்து நமக்கு எப்பவுமே கைக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னா கை அழகாக உட்காரும்ன்ட்டு நமக்கே தெரியும். இந்த இடத்துல லைட்டாக ஷோல்டர் கிட்ட இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் முடிஞ்சிருத்தா. இப்போ இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். போட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு கொடுத்துருக்கேன். இப்போ 36 சைஸ் வச்சு நம்ம 38 சைஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விரிச்சு வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஹார்முல இடுப்பு பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. கீழே ஹைட்டு வச்சுட்டு அங்கேருந்து நம்ம 2 inches மார்க் பண்ணிக்கணும். இது 2 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து இதில் பேக்கில் லென்த்து வந்து இருக்குது. அதனால் வந்து நான் எப்போவுமே எல்லா ப்ளவுஸுக்கும் வைக்கிற மாதிரி 2 inches மார்க் பண்ணியிருக்கேன். நான் 8.5 inches இருக்கு. இந்த 2 inches வந்து நமக்கு 1.5 inches வந்து ஃபோல்டிங்க்கு எப்படியும் போயிடும். ஒரு அரை இன்ச்சஸில் வந்து 1 சென்டிமீட்டர் தையலுக்கு போகும். மீதி 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து ஷோல்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து நிற்காது, வழிக்கிட்டு வரும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து உட்காரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து லென்த்தாக தேவைக்கு அதிகமாக இழுத்து வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கும். சரி, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க. கழுத்தோட அளவு இதுனா அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளிக்கோங்க. இது கழுத்தோட அளவு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் நான். எனக்கு வந்து கழுத்து கொஞ்சம் இறக்கம் வேணும். அதே மாதிரி கையோட அகலம் இப்படி எடுத்து இது உள்ள போயிருக்க பாருங்க கையை. இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், இந்த ஸ்டைல்ல இருந்து 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 3 inches டோட்டலா வைக்கலாம். கையை இப்படி எடுத்து வச்சு இது ஒரிஜினல் அவங்க அளவு. அதுல இருந்து நம்ம 2 inches மார்க் பண்ணணும். இங்கே 2 inches. இங்கே வந்து நம்ம இடுப்பு கிட்ட எப்பவுமே மார்க் பண்ண வேண்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடு எடுக்கிறதுனால டாட் பிடிக்கும் போது பேக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். டாட்டுக்கு ஒரு 2 inches உள்ளே போயிடும் இல்லைங்களா. அதனால நான் இதை வச்சு ஸ்லாண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுலேருந்து 2 inchesனால் இங்கே வருது. அதில் கொஞ்சம் தள்ளியே நான் வந்து லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். எனக்கு வந்து ப்ளவுஸுக்கு நெக்கோட இறக்கம் வேணும். அதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி வைக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 inches வச்சிருக்கேன். இதில் வந்து 2 inches நான் அதிகமாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inches தையலுக்கு போக 1 inches லூஸ் விட்டுருக்கேன். லூஸ் இது வந்து தையலுக்கு 1 inches நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். லூஸ் வந்து 1 inches விட்டுருக்கேன். அப்போது ஒரு பக்கத்துக்கு 1 inchesனா சுற்றளவு முழுவதும் வந்து நான் வந்து 2 inches கணக்குக்கு வரும் உங்களுக்கு. இது 2 மடித்து 4 போடுறோம்.
ஒரு பக்கத்துக்கு 1 inches லூஸ்னா 2 சைடுக்கும் 1 inches நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? இந்த பக்கம் 1 inches, இந்த பேக் சைடு இந்த சைடு 1 inches நமக்கு கிடைச்சிடும். அப்போ 2 inches 36 inches ப்ளவுஸுக்கு 2 inches விட்டோம்னா நமக்கு வந்து 1 inches தையலுக்கு போக 1 inches லூஸ் விடுறோம். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த ஆமுல் ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு கர்வ் பண்ணிடுங்க. இந்த இடம் வந்து 1 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு கொடுத்துருங்க. இந்த வளைவு இப்போ எனக்கு கழுத்து வந்து இறக்கம் வேணுங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த 36 சைஸுக்கு 4 inches இருக்கு. எனக்கு 5 inchesக்கு இறக்கம் வேணும். இங்க வந்து ஸ்டாண்டர்டா வந்து நான் 3 inches வச்சுக்கிறேன். அதே அளவு தான் இருக்கு. 3 inchesக்கு கொஞ்சம் பரவாயில்ல, 3 inches தான் இருக்கு. இது 5 inchesக்கு நான் ரவுண்ட் நெக்கு கொடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்குக்கு இங்க 1 inches இந்த இடம் வச்சு ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். 36 சைஸ் வச்சு 38 பிளவுஸுக்கு நம்ம இப்போ கட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு பேக் தனியா ஃப்ரண்ட் தனியா. இப்போ ஃப்ரண்ட்ல டாட் வந்து மார்க் பண்ணணும். டாட் வந்து எப்பவுமே வந்து லைனிங் கிளாத்ல தான் நீங்க மார்க் பண்ணி ஆகணும். எப்பவுமே நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு தான் டாட்டு. நான் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் வந்து 2 inches கட் பண்ண வேண்டாம், இது சேர்த்தே எடுத்துக்கலாம். ஏன்னா பெல்ட் தனியா நம்ம எடுக்கும் பொழுது இந்த இதுவும் இந்த மீதி பேலன்ஸ் வந்து கவர் பண்ணா நம்ம பெல்ட்டுக்கு வந்து கட்டிங் இல்லாம ஸ்டிச் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்றது, இங்க இருந்து ஒரு 1/2 inches இறக்கிட்டு இப்படி கட் பண்ணிட்டேன். இந்த அளவு எனக்கு ஓகே. இப்போ இதை மடிச்சு வச்சிடலாம். இன்னொன்று வந்து இப்போ லைனிங் கொடுக்கும்பொழுது இதே அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அந்த 2 inches நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா 1.5 inches தான் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு லைனிங்கோடு சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து இறக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா ஈவனாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து பெல்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்படி வச்சுட்டு நான் எல்லாருக்குமே வந்து 13 வந்து செட் ஆகும் பெல்ட்டோட இறக்கம். ரொம்ப குண்டா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 14 inches தேவைப்படும். நான் வந்து இது பாருங்க இப்படி வச்சு ராங் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி பெல்ட்டோட இறக்கம் ஷோல்டர் சென்டர் வச்சுட்டு இந்த டாட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த தையலோட சேர்த்து நம்ம இப்படியே அளக்கணும். கரெக்டாக பாருங்க, நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து 36 சைஸ்க்கு 13 inches இருக்கு. 13 கரெக்டாக இருக்கு. தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் விட்டுருக்காங்க. அதே வந்து 38க்கு 13 inches. அப்போ நான் இங்கிருந்து இங்கே வந்து 13 inches வைக்கிறேன். அதில் 1 inches வந்து கீழே இறக்கம் கொடுக்குறேன். இங்கே வந்து இப்படியே நீங்கள் வச்சு அளந்துக்கலாம். இல்லை நான் வந்து இந்த இடத்துல வந்து 4 inches இல்லை 4.5 inches பட்டன் பட்டிக்கிட்ட இங்கே வந்து 3.5 inches. இது எப்படி கர்வ் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
நான் இதை பெல்ட்டை தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் வந்து கீழே அந்த 2 இன்ச்சஸ் ஏன் கட் பண்ணலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரே பீஸாக நமக்கு வந்து பெல்ட் கிடைக்குது இல்லைங்களா. இதோட லைனிங்கில் 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இது பாருங்க, பெல்ட் 2 பீஸாக நீங்கள் ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் லைனிங் கிளாத் கட் பண்ணுங்க. டாட்டு நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான். இங்கேருந்து 3, 4, 5 இதில் சும்மா ரஃபாக காமிக்கிறேன். 3, 4, 5 சென்டர் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அந்த சைடில் 3, 4, 5 3, 5ல சைடில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேருந்து 1 இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டுருங்க. ஹைட் 1 இன்ச்சஸ், சைடு 1 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த இடத்துல இதில் வந்து இங்கே தையலுக்கு 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. நம்ம 1.5 இன்ச்சஸ் வேணும்னா 1.5 இன்ச்சஸ் விடலாம். நம்ம நார்மல் 2 இன்ச்சஸ், அதுக்கடுத்து ஒரு 2 இன்ச்சஸ். இந்த 2 இன்ச்சஸ் கிட்ட தான் இங்கே வர டாட் வந்து ஜாயிண்ட் ஆகணும். ஒரு லைன் போட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டுருங்க. இப்படி தான் டாட் வந்து லைனிங் கிளாத்தில் நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக சுலபமாக 36 சைஸ் ப்ளவுஸை வச்சு நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் கட் பண்ணணுன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். 34 கொடுத்தாலும் நீங்கள் 36 சைஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கையுமே வச்சிடலாம். எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக கிடைக்கும். நான் வந்து இந்த அகலத்தில் 2 இன்ச்சஸ் ஏன் வந்து நீங்கள் ஹிப்பு கிட்ட வைக்க வேண்டாம்னா, இங்கே டாட்டுக்கு வந்து நம்ம டாட் இப்படி பிடிப்போம் இல்லைங்களா, பிடிக்கும் பொழுது ஒரு 2 இன்ச்சஸ் உள்ளே போயிடும். அப்போ வந்து இது உள்ளே வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து இப்படி ஸ்லாண்ட் பண்ணி தைக்கும்போது கொஞ்சம் துணி வந்து வெளியில் போயிடும் உங்களுக்கு. எப்பவுமே இடுப்பு வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி ஸ்லாண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இடுப்பில் ஷேப்பாக வந்து நம்ம அந்த பகுதி வந்து உட்காரும். இடுப்பு வந்து தூக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது இந்த மாதிரி. அதுக்காக தான் இந்த ஸ்லாண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.